நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜீரோ ஓவரில் சிறப்பு நிகழ்ச்சியில் 2015ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் யார் சாம்பியன் பட்டத்தை வெல்வார்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த முறை எந்த அளவுக்கு டஃப் ஃபைட் இருக்கும், அது பற்றியும் நம்மளுடைய செய்தி அரங்கத்தில் வந்திருக்கும் WV ராமன் மற்றும் சுனில் அவர்கள் நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து வராங்க. இதனைத் தொடர்ந்து உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எந்த அளவுக்கு பரிசு தொகை இருக்குது அப்படின்ற ஒரு பதிலும் காத்திருக்கு. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான பரிசு தொகை விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 11வது உலகக்கோப்பை தொடருக்கான மொத்த பரிசு தொகை ரூபாய் 79 கோடியாகும். இது கடந்த முறையை விட 30% கூடுதலாகும். உலகக்கோப்பையை வெல்லும் அணிக்கு ரூபாய் 24 கோடி பரிசு வழங்கப்படும். இரண்டாவது இடத்தை பிடிக்கும் அணிக்கு 10 கோடி ரூபாய் கிடைக்கும். அரையிறுதியில் தோல்வியடையும் அணிகளுக்கு தலா 5.4 கோடி ரூபாயும், காலிறுதியில் தோல்வியடையும் அணிகளுக்கு தலா 3 கோடி ரூபாயும் பரிசாக வழங்கப்படும். உலகக்கோப்பை தொடரில் விளையாட உள்ள 14 அணிகளும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்றொரு அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் முடிவில் புள்ளிகளின் அடிப்படையில் 2 பிரிவிலும் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் காலிறுதிக்கு தகுதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னீங்க சபரி. இப்போ நம்ம தொடர்பில் ஒரு நேயர் வந்திருக்கிறாரு, பாஸ்கர், உங்களோட சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். வணக்கம் சார். உங்க எல்லாருக்கும் முதல்ல என்னோட பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்க. ஒரு 3 கேள்வி ராமன் சார்கிட்ட எனக்கு கேட்க வேண்டியிருக்கு. முதல் கேள்வி, நம்ம இந்தியன் கிரிக்கெட் போர்டு உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார கிரிக்கெட் போர்டா இருக்கும்போது கிரிக்கெட் வளர்ச்சிக்காக என்ன செஞ்சிருக்காங்க? முக்கியமாக வேகப்பந்து வீச்சாளர்கள் இந்தியாவில் தரமான இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஆஸ்திரேலிய பிச்சிலெல்லாம் நம்ம சைன் பண்ண முடியல. இதுக்கு முந்தி கூட ஸ்ரீநாத், வெங்கடேஷ் பிரசாத் இவங்கெல்லாம் அப்போ பேட்டிங் வலு இல்லாத அளவுக்கு இருந்தாலும் பவுலிங்ல ஃபாஸ்ட் பிச்சில் நல்லா சைன் பண்ணாங்க. ஆனா இப்போ உள்ள பிளேயர்ஸ் யாருமே அந்த அளவுக்கு ஒரு திறமையா பந்து வீசுறாங்களான்னு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துல எல்லாம் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு நல்லா எடுக்கும், ஸ்பின் நல்லா பண்ணணும். முக்கியமா இந்தியர்கள் ஷார்ட் பிச் பந்துல அதிகமா திணறாங்க. ஷார்ட் பிச் போட்டாலே அடிக்கும் போது கையில கேட்ச் கொடுத்துறாங்க. ஆனா மற்ற பிளேயர் எல்லாம் 6 பவுண்டரியுமா அந்த ஆஸ்திரேலியா, வார்னர் இந்த மாதிரி பிளேயர் எல்லாம் அடிக்கும். இந்தியர்கள் அதுல மிகப்பெரிய குறை உள்ளவங்களா இருக்காங்க. பாஸ்கர், உங்களோட கேள்வியை கொஞ்சம் சுருக்கமா பதிவு செய்யுங்க. இன்னும் நிறைய நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் பதிலளிக்க வேண்டியிருக்கு. சரி. சரி. அதாவது சார், ஒன்னே நம்மளுடைய இதுல அந்த அஸ்வினுடைய சுழற்பந்து வீச்சு வலுவானதா இருக்குமா சார்? ஏன்னா அவருடைய நம்ம இந்தியாவில் சைன் பண்ற அளவுக்கு அவர் வெளிநாட்டுல சைன் பண்ண திருப்தியா சைன் பண்ற மாதிரி எனக்கு தெரியல சார். இதை பத்தி ராமன் சார் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது பணம் இருந்தால் வியாதி இருக்கக்கூடாதுன்றது கிடையாது. பிசிசிஐ கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் அதனால் நிறைய நல்ல கிரிக்கெட்டர்ஸ் வருவாங்கன்றது ஒரு நிச்சயமான விஷயம் கிடையாது. இருந்தாலும் இவங்க அனுபவம் இல்லாத ஒரு பந்து வீச்சாளர்கள். இப்போ முகமது ஷமி மிச்ச பேரில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக தான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் விளையாடின்னு இருக்காங்க. அனுபவம் வர வர பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சுழல் பந்து வீச்சாளர் அஸ்வின் பற்றி சுனில் இப்போ பேசுவார். ஆப்வியஸாக நீங்கள் சொல்லுங்கள் சார். அஸ்வினோட நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு ப்ராமினெண்ட்டான லெக் ஸ்பின்னர் இந்தியன் டீமில் ஆட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு. இந்த 2 விஷயத்தையும் பற்றி குறிப்பாக சொல்லுங்கள். அஸ்வின் இப்போது நேர்கள்லாம் இல்லை வேர்ல்டில் ஒரு வியூ இருக்குது, ஓவர்சீஸில் பர்ஃபார்ம் பண்ணலங்க. லாட் ஆஃப் பேட் லக் ஆல்சோ இஸ் அ ஃபேக்டர். இப்போது நீங்கள் இங்கிலாந்து டூர்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த மேட்ச்சில் ஆடணுமோ அந்த மேட்ச்சில் வர ஆடலை. நான் நம்புகிறேன் இந்த சீரீஸில் அட்லைட் டெஸ்ட்டில் ஆடிருந்தார், this result would have been 1-1. நிச்சயம். நீங்கள் அந்த லயனும் பாருங்கள், எடுத்த விக்கெட்டெல்லாம் ஃபஸ்ட் டெஸ்ட் தான். அதுக்கு பிறகு அவர் அஸ்வினுக்கு 2 ஜாபும் பண்ண வேண்டியது இருக்குது. அட்டாக்கும் பண்ணோம், ரன் ஃப்ளோவும் ஸ்டாப் பண்ணோம். அது சுலபமான வேலை இல்லை. அது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெர் இஸ் டூ மச் ஆன் ஹிஸ் ஷோல்டர். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேதன் லைன் பொறுத்த மட்டும் அவங்களோட வேகப்பந்து வீச்சில் நல்ல நெருக்கடி உண்டாக்குறாங்க. அதனால நேதன் லைன் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வேலை. அதே அஸ்வின் போலிங் போட வர டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வேகப்பந்து வீச்சாலும் எவ்வளோ நெருக்கடி கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்கறதில்ல. ஸோ அதனால் 2 மடங்கு கஷ்டமாயிடும். நிச்சயமாக பவுலிங் அட்டாக் அப்படின்னு வரும்போது 2 எண்டில் போடுறவங்களும் அதே அளவுக்கு அந்த பேஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்காட்ல யங் பிளாட்ஃபார்மில் புவனேஸ்வர் குமாரோட சமீபகால அவருடைய முயற்சிகள் நல்லபடியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நடுவில் ஒரு ஃபிட்னஸ் வாஸ் an issue. அவர் ஃபிட்டாக இருந்தானே அவரோட ஹெல்ப். பட் நீங்கள் ஆஸ்திரேலியன் டீம் பாருங்கள், மீதி பவுலர்ஸ் எவ்வளோ ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த ஹேசல்வுட்னு ஒருத்தர் வந்தார், அவரும் புதுசு. நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸுன்றோம், யூஸ் லாட் எல்லாமே சொல்லிருக்கோம். ஹேசல்வுட் வாஸ் அ நியூ கை. பட் அவங்க போலிங் பாருங்கள் எப்படி போட்டாங்க. அவங்க he was bowling in that areas, ஃப்ரீ பால்ஸே கொடுக்கலையே. நம்ம bowlers ஏன் பண்ண மாட்டாங்க? அது பண்ணான்னா அஸ்வின் will be definitely, the spinner will be effective.
லெக் ஸ்பின்னர்னா ஆல்வேஸ் நீங்கள் ஹிஸ்ட்ரி பாருங்கள். லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து 85ல் இந்தியா ஸ்ட்ரம்ப் கார்டு வந்து எல் சிவராமகிருஷ்ணன், a good leg spinner. அவர் வந்து டு ஹிட் அ லெக் ஸ்பின்னர் அவுட் ஆஃப் த கிரவுண்ட் he creates மேக்ஸிமம் சான்ஸ் ஒரு லெக் ஸ்பின்னர் கிரியேட் பண்ணுவாங்க, ஆர் பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்பின்னர். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒருத்தர் தான் இருக்கார் பேக் ஆஃப் த ஹேண்ட்னா குல்தீப் யாதவ்னு, பட் அவருக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ பத்தலை. பட் சம் அதர் ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா ஐ திங்க் நிச்சயமாக ஆப்வியஸாக லெக் ஸ்பின்னரோட இம்பார்ட்டன்ட் ரோல் எப்பவுமே இருக்கும். இதனை தொடர்ந்து ட்ரை சீரிஸ் அடுத்ததாக ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ட்ரை சீரிஸ், அதை பற்றியும் ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் பங்கேற்கும் முத்தரப்பு கிரிக்கெட் தொடர் நாளை தொடங்குகிறது. டெஸ்ட் தொடரை இழந்த இந்திய அணி ஒரு நாள் தொடரை கைப்பற்றுமா என்ற எதிர்பார்ப்பில் உள்ள ரசிகர்கள், இதனைத் தொடர்ந்து உலகக்கோப்பை போட்டிக்கான முன்னோட்டமாக இந்த தொடர் அமையும் என்பதில் இந்த தொடர் ரசிகர்களிடம் மட்டுமில்லாமல் வீரர்கள் மத்தியிலும் பெரும் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. இது தொடர்பான செய்தி தொகுப்பை தற்போது காண்போம். இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் இழந்த இந்திய அணி அடுத்ததாக முத்தரப்பு தொடரில் களமிறங்க உள்ளது. அடுத்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி பக்கம் அனைவரது கவனமும் திரும்பி இருக்கும் நிலையில் உலகக்கோப்பை போட்டிக்கு தயாராக இந்த தொடர் பெரிதும் உதவும் என்பதால் இந்திய அணிக்கு இந்த தொடர் சிறந்த பயிற்சி களமாக அமையும் என கிரிக்கெட் வல்லுநர்கள் நம்புகின்றனர். நாளை தொடங்க உள்ள முத்தரப்பு போட்டியில் ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா 2 முறை மோத வேண்டும். லீக் சுற்றுகள் முடிவில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. இந்திய நேரப்படி காலை 8:50 மணிக்கு இந்த ஆட்டம் தொடங்குகிறது. உலக சாம்பியனான இந்திய அணி தோனி தலைமையில் களமிறங்க உள்ளது. ஏற்கனவே இங்கு டெஸ்ட் தொடரில் ஆடியிருப்பதால் அந்த அனுபவம் கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் இந்திய வீரர்கள் உள்ளனர். இங்கிலாந்து அணியை பொறுத்தவரை கடந்த மாதம் இலங்கையில் நடந்த ஒருநாள் தொடரில் 2-5 என்ற கணக்கில் படுதோல்வி அடைந்தது. இதனால் கேப்டன் அலைஸ்டர் குக்கின் பதவி பறிக்கப்பட்டதுடன் உலகக்கோப்பை அணியிலிருந்தும் அவர் கிளற்றிவிடப்பட்டார். ஆஸ்திரேலிய அணியில் கேப்டன் மைக்கேல் கிளார்க் காயத்தால் அவதிப்பட்டு வருவதால் துணை கேப்டன் ஜார்ஜ் பெய்லி கேப்டனாக செயல்படுவார். உள்ளூர் சூழல் மட்டுமின்றி பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு இரண்டிலும் ஆஸ்திரேலியா வலுவாக இருப்பதால் இவர்களை சமாளிப்பது கடினம் என்பதில் சந்தேகமில்லை. இந்த தொடரில் சிறப்பாக விளையாடும் வீரர்களே உலகக்கோப்பை போட்டிகளில் சிறப்பாக விளையாட அதிக வாய்ப்புள்ளது என்பதால் தங்களது திறமைகளை வெளிக்காட்டுவதில் 3 அணி வீரர்களும் தீவிரமாக உள்ளனர். விளையாட்டு செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ். ஆப்வியஸாக வந்து ட்ரை சீரீஸும் கிட்டத்தட்ட ஒரு மினி உலகக்கோப்பை போட்டி மாதிரி தான் 3 டீமுக்கும் கண்டிப்பாக அமையும். இன்னும் பல்வேறு செய்திகள், அது மட்டும் இல்லாமல் சிறப்பு உரையாடல் காத்திருக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.